வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் வரும் 3ஆம் தேதி திமுக பேச்சுவார்த்தை. 4ஆம் தேதி மதிமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் ஆலோசனை. தொகுதி பங்கீடு குறித்து பிப்ரவரி 9 திமுக காங்கிரஸ் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. 10 தொகுதிகளை காங்கிரஸ் கேட்கும் நிலையில் 7 தொகுதிகளை மட்டுமே திமுக வழங்க திட்டம் என தகவல். சிவகங்கை தொகுதியை காங்கிரசின் கார்த்தி சிதம்பரத்திற்கு வழங்க திமுக கடும் எதிர்ப்பு. விருதுநகர் தொகுதியையும் இந்த முறை திமுகவிற்கே வழங்க வேண்டும் என்றும் ஒருங்கிணைப்பு குழுவிடம் நிர்வாகிகள் கோரிக்கை. அதிமுகவின் தொகுதி பங்கீட்டு குழு உட்பட 3 தேர்தல் குழுக்கள் ஆலோசனை. யாருடன் கூட்டணி என்று பொறுத்திருந்து பாருங்கள் என ஜெயக்குமார் விளக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் பாமக கூட்டணி? பொதுக்குழு கூட்டத்திற்கு முன் தைலாபுரத்தில் முக்கிய நிர்வாகிகளிடம் நாளை கருத்து கேட்கிறார் நிறுவனர் ராமதாஸ். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்காக ரஜினி, கமல், விஜய் உள்ளிட்ட நடிகர்களிடமும் ஆதரவு கேட்போம். பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் சென்னையில் பேட்டி. நகர்ப்புறங்களில் 500 கோடி ரூபாய் அளவிற்கு நடைபெறவுள்ள சாலை பணிக்கான டெண்டரை பிப்ரவரி 15ற்குள் வெளியிட வேண்டும். நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதால் நகராட்சி நிர்வாகத்துறை உத்தரவு. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நாளை மறுநாள் வரை நீட்டிப்பு. காணொலி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 17வது முறையாக காவலை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கை முடக்க அமைச்சர் செந்தில் பாலாஜி முயற்சிப்பதாக அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு. விசாரணையை 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். புதுக்கோட்டை சித்தன்னவாசல் குடைவரை கோயிலை இன்று சுற்றி பார்க்க இருந்த ஆளுநர் ரவியின் பயணம் ரத்து. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கருப்பு கொடியுடன் போராட்டம் நடத்திய நிலையில் ஆளுநரின் நேரமின்மை காரணமாக ரத்தானதாக மாவட்ட நிர்வாகம் தகவல். புதுச்சேரி தலைமைச் செயலாளர் ராஜீவ் வர்மா சண்டிகருக்கு மாற்றம். புதிய தலைமைச் செயலாளர் ஆனார் சரத் சௌஹான். முதல்வர் ரங்கசாமியுடன் மோதல் நிலவி வந்த நிலையில் ராஜீவ் வர்மா மாற்றப்பட்டதாக தகவல். ஸ்பெயினில் இந்திய தூதர் தினேஷ் பட்நாயக்குடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு. முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்பதற்கு இந்திய தூதர் வாழ்த்து. சென்னையில் இருந்து செங்கல்பட்டு வழியாக செல்லும் அனைத்து தென் மாவட்ட பேருந்துகளும் நாளை முதல் கிளாம்பாக்கத்தில் இருந்தே இயக்கப்படும். ஈசிஆர் மற்றும் பூந்தமல்லி வழியே இயக்கப்படும் பேருந்துகள் மட்டுமே இனி கோயம்பேட்டில் இருந்து புறப்படும். திருச்சி, சேலம் உள்ளிட்ட 13 வழித்தடங்களில் செல்லும் பேருந்துகள் சென்னையின் இரு இடங்களில் இருந்து இயக்கப்படும். கிளாம்பாக்கத்தில் 710 பேருந்துகளும் மாதவரத்திலிருந்து 160 பேருந்துகளும் நாளை முதல் இயக்கம் என அறிவிப்பு. கடலூர் மாநகராட்சியில் அதிருப்தி திமுக கவுன்சிலர்கள் ராஜினாமா செய்யப்போவதாக எச்சரிக்கை. எம்எல்ஏ ஆதரவு கவுன்சிலர்களை திமுக மேயர் புறக்கணிப்பதாகவும் குற்றச்சாட்டு. காவல்துறை மீது தவறான குற்றச்சாட்டை சுமத்திய விவகாரத்தில் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். ஒளிப்பதிவாளரும் நடிகருமான இளவரசுவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. லால் சலாம் படத்தை விளம்பரப்படுத்த சங்கி விவகாரம் குறித்து ஐஸ்வர்யா பேசவில்லை. சங்கி என்பது கெட்ட வார்த்தை என்று கூறவில்லை எனவும் நடிகர் ரஜினிகாந்த் விளக்கம். சங்கிங்கிறது கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா எங்கேயும் சொல்லலை. அப்பா ஆன்மீகவாதி, எல்லா மதங்களையும் விரும்புகிறவங்க.
அவரை ஏன் இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை. இல்ல ஒரு படம் ப்ரொமோஷன் லால்சனா படம் ப்ரொமோஷனாக இந்த மாதிரி இப்போ பேசக்கூடிய நிலை அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. மேல்முறையீட்டு மனு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க உத்தரவு. கொடைக்கானலில் மதியம் 3 மணிக்கும் நிலவிய கடும் பனிமூட்டம். அவதிக்குள்ளான வாகன ஓட்டிகள். கொச்சி அருகே சொமாலியா கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட ஈரானிய கப்பலில் இருந்து மீனவர்கள் மீட்பு. INS சுமத்ரா போர்க்கப்பல் மூலம் இந்திய கடற்படை அதிரடி. மாநிலங்களவைக்கு ஆந்திரா, கர்நாடகா, பீகார் உள்ளிட்ட 15 மாநிலங்களில் இருந்து தேர்வான 56 உறுப்பினர்கள் ஏப்ரலில் ஓய்வு. அடுத்த மாதம் 27ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அசர்பைஜானில் நடைபெற்று வந்த நடிகர் அஜித்தின் விடாமுயற்சி படப்பிடிப்பு நிறைவு. போட்டோஸ் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு கஜகஸ்தானில் நடைபெறவுள்ளதாக தகவல். தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் அனைத்து பேருந்துகளும் நாளை முதல் கிளாம்பாக்கம் மற்றும் மாதவரத்திலிருந்து புறப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. போதிய வசதிகள் இல்லை என பயணிகள் குற்றம் சாட்டிய நிலையில் அவர்களுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன, ஆம்னி பேருந்துகள் எவ்வாறு இயக்கப்படும் என்பது குறித்தெல்லாம் இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். அவர்களே ஒத்துக்கொண்டதற்கு மாறாக இப்பொழுது நாங்கள் இயக்குவதற்கு தயாராக இல்லை என்கிறார்கள். அரசு அவர்களுடைய விருப்பத்திற்கு போல் செயல்பட முடியாது. மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல்தான் அரசு செயல்படும். அனைத்து ஆம்னி பேருந்துகளும் கிளாம்பாக்கத்திலிருந்தே இயக்கப்பட வேண்டும் என அமைச்சர் சேகர் பாபு சில தினங்களுக்கு முன்பு கொந்தளித்த காட்சிதான் இது. கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் திறக்கப்பட்ட நிலையில் அரசு விரைவு பேருந்துகள் அனைத்தும் அங்கிருந்தே புறப்பட்டன. ஆனால் ஆம்னி பேருந்து சங்கங்கள் மட்டும் முரண்டு பிடித்தன. அரசின் எச்சரிக்கையை அடுத்து கடந்த 24ஆம் தேதி முதல் ஆம்னி பேருந்துகளும் கிளாம்பாக்கத்தில் இருந்து இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் செங்கல்பட்டு, திண்டிவனம் வழியாக தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் TNSTC எனும் இதர கோட்ட போக்குவரத்து கழகங்களைச் சேர்ந்த 710 பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்தே புறப்படும் என அமைச்சர் சிவசங்கர் அறிவித்துள்ளார். இதனால் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து திண்டிவனம் மற்றும் செங்கல்பட்டு வழியாக இனி பேருந்துகள் இயக்கப்பட மாட்டாது என்றும் அறிவித்துள்ளார். மேலும் மாதவரத்திலிருந்து செங்குன்றம் வழியாக தென் மாவட்டங்களுக்கு 160 பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட சென்னையில் திருவொற்றியூர், பெரம்பூர், கொளத்தூர், எண்ணூர், செங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கிளாம்பாக்கத்திற்கு சென்று அங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு பயணிப்பது மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்திய நிலையில் மாதவரத்திலிருந்தே தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படும் என்ற அறிவிப்பு வடசென்னை வாசிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கோயம்பேட்டிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்ட சுமார் 80% பேருந்துகள் இனி கிளாம்பாக்கத்திலிருந்தே இயக்கப்படும் என்பதால் எஞ்சிய பேருந்துகள், அதாவது தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ஒசூர், ஆம்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பூந்தமல்லி, கோயம்பேட்டில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் மற்றும் நாகப்பட்டினம் வரை செல்லும் பேருந்துகளும் கோயம்பேட்டிலிருந்தே இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கத்திலிருந்து கோயம்பேட்டிற்கும் பாரிமுனைக்கும் சுமார் 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணிகளுக்கு வசதியாக இருக்கும் என்றே கூறப்படுகிறது. கிளாம்பாக்கத்தில் ஓராண்டிற்குள் ரயில் நிலையம் அமைக்க 20 கோடி நிதி ஒதுக்கி அதற்கான பணிகளையும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் முடுக்கிவிட்டுள்ளது. ரயில் நிலையத்திலிருந்து பேருந்து நிலையத்திற்கு செல்ல ஆகாய நடைமேடை அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. விழுப்புரம் போக்குவரத்து கோட்ட பேருந்துகள் மட்டும் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை நோக்கி செல்லும் போது தாம்பரம் வரை இயக்கப்பட்டு பின் அங்கிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை நகரில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்ற நோக்கில் அமல்படுத்தப்படும் இந்த திட்டம் பலன் தருமா என்பது வரும் நாட்களில் தெரியவரும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்முருகனுடன் வரலாறு சுரேஷ்.